Welcome to Future Vision Study Center in Botany class. Today we are going to see about the 7th unit. Topic is plant physiology, biochemistry and biophysics. So in previous class we discussed about the guttation. So guttation அப்படினா என்னன்னு பார்த்தோம். So gutations அப்படினா என்னன்னா லாசஸ் ஆஃப் வாட்டர் அந்த லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்லெட்ஸ் மூலமாக வந்து வாட்டர் வெளியே வர்றதுக்கு பேர் தான் வந்து கட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த கட்டேஷன்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன் வந்து அந்த லீஃபில் இருக்குது. அதுக்கு பேர் தான் வந்து ஹைடத்தோட். ஸோ ஹைடத்தோட் அப்படின்னா இலையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளைகளை தான் வந்து ஹைடத்தோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைடத்தோட். ஸோ இந்த ஹைடத்தோட்ஸ் அப்படிங்கிறது இலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளைகளை தான் வந்து ஹைடத்தோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கட்டேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா இலையில ஓரங்களில் அந்த நீர்த்துளி மாதிரி நீர்த்துளிகள் வந்து வெளியே வர்றதை குறிக்கிறது தான் வந்து கட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். மெக்கானிசம் ஆஃப் கட்டேஷன்ஸ் அப்படின்னா என்ன மெக்கானிசத்தோட இதில் வந்து இந்த அப்சார்ப்ஷன் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர்ஸ் எல்லாம் வந்து வெளியே வர்றது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பெல்ஜாரை வச்சு அந்த டொமேட்டோ பிளான்ட்டை வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரோல் ஆஃப் ஹைடத்தோட்ஸோட மெயின் ரோல் என்ன கட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இது வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து வாட்டரை வந்து ரிலீஸ் பண்ணுது. போர்ஸ், அதாவது மார்ஜின் ஆஃப் த லீவ்ஸில் வந்து ஒரு போர்ஸ் மூலமாக வாட்டரை ரிலீஸ் பண்ணுது. இதில் வந்து ஹைடத்தோட்ஸ் வந்து வாட்டர் ஸ்டொமாட்டான்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் மூலமாக தான் வந்து வாட்டர் ரிலீஸ்டு இந்த கட்டேஷன் ப்ராசஸில் ரிலீஸ் ஆகுது. இந்த கட்டேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் த டைல்யூட் லிக்விட் ஆஃப் த மினரல் சால்ட். த லிக்விட் containing both organic and inorganic substance. Hydatodes will be made up of epithelial cells and has the multiple intercellular spaces filled with the water. So in the demonstrate and compositions water released due to the gutations எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து இந்த கட்டேஷன் வந்து எப்படி பிளான்ட்டில் நடக்குது, அதே மாதிரி டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ்னால் என்ன, கட்டேஷன்னா என்ன, அதோட டிஃப்ரென்ஷியேட் என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன் செவரல் பிளான்ட்ஸ் த ரூட் ப்ரெஷர் இஸ் மேனிஃபெஸ்டட் ஆஸ் அ கட்டேஷன் which is a extractions of the droplets of water from the margin and tips of the leaves. ஸோ அந்த ஹைடத்தோட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த பார்த்தீங்கன்னா நரிஷ்மெண்ட் ஆஃப் த லீவ் ஷோயிங் த எக்ஸ்ட்ரேஷன்ஸ் ட்ராப்ஸ் ஆஃப் த லிக்விட்ஸ். இந்த மாதிரி இங்கே பாருங்க, இந்த மாதிரி வந்து இந்த நுனியில் எஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ட்ராப்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து என்ன, எனர்ஜி இன்வால்வ்டு இன் த செக்ரீஷன் ஆஃப் வாட்டர் இஸ் சப்ளைடு பை தீஸ் glandular cells themselves. So in a leaf, when the general surface is smeared with the mercury chloride or alcoholic solution, no liquid is the extractions is observed. So hydatote is an opening or pore in the leaf epidermis around which several thin-walled parenchyma cells are situated. The pores is like an incomplete storm having the loss of ability to close or opening. So அந்த சின்ன சின்ன பேரன்கைமா செல்ஸ் வந்து சுற்றியும் இருக்கும். அந்த பேரன்கைமா செல்ஸில் தான் வந்து அந்த போர் ஃபார்மேஷன் சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டட் ஸ்டொமேட்டா மாதிரி இருக்குது. இந்த அது மூலமாக தான் வந்து இந்த க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் மூலமாக தான் வந்து என்ன ஆகுது, அந்த போர்ஸ் மூலமாக தான் வந்து வாட்டர்ஸ் வந்து வெளியே வருது. ஸோ கட்டேஷன்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ஈஸிலி அப்சர்வ்டு இன் த யங் பார்லி சீலிங். ஸோ பார்லி பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த கட்டேஷன்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மானிட்டர் பண்ண முடியும். Young barley seedlings are serrated margin of the garden nasturtium leaves. So gutations of water is rich in organic and inorganic solutions. So organic solutions அப்படின்னா it will be accumulated due to the leakage of the adjacent parenchyma cells. Inorganic cells அப்படின்னு பார்த்தோன்னா வந்து root has passively carried hydatodes by the upward of the xylem. இதுதான் வந்து ஆர்கானிக்னா வந்து இட்ஸ் லீக்கேஜிங் ஆஃப் த parenchyma cellஸ்லாம், இன்ஆர்கானிக் வந்து root has மூலமாக அப்சார்ப் பண்ணி அது வந்து அப்வர்ட் சைலத்து மூலமாக வந்து அப்வர்டிங் ப்ராசஸ் வந்து நடக்கும்.
ஸோ கட்டேஷன்ஸ் அப்படின்னா வாட்டர் இஸ் அ less concentration in inorganic solutions compared to the xylem vessels. So number of water pores it will be associated with each hydrothotes. It's vary from 1 to many. So below the pore a small cavity is present below which several loosely arranged in the parenchyma. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேரன்கைமாஸ் வந்து என்னவா இருக்கும்னா லூஸ்லி வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் எங்கே அந்த ஹைட்ரோதோட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில். ஸோ அந்த லூஸ்லியாக அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய அந்த பேரன்கைமா செல்ஸ் தான் வந்து என்ன பண்ணோம்னா இந்த வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்டொமேட்டல் கேவிட்டிஸ் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அந்த ஸ்டொமேட்டல் கேவிட்டிஸ் மூலமாக வந்து என்ன ஆகுதுன்னா வாட்டர்ஸ் வந்து மூவ் ஆகி இட்ஸ் வில் பி மூவிங் டு த லீஃப் அண்ட் இட்ஸ் வில் பி coming outside. So losses caused in the quotation of the slightly through the some tropical leaf may losses much 100 ml of water per leaf in a night. ஸோ ஒரு லீஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் மட்டுமே வந்து எவ்வளோ வாட்டர்ஸ் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 100 ml ஆஃப் வாட்டர் வந்து என்ன ஆகுது லாஸ் ஆகுது. எதில் அந்த லீஃபில் நைட் டைமில் தான் வந்து இந்த கட்டேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். அதில் தான் வந்து இந்த வாட்டர் லாஸஸ் வந்து இருக்குது. ஸோ 1 மார்க் கொஷினில் இது கேட்கலாம். ஸோ எவ்வளோ எம்எல் ஆஃப் வாட்டர் வந்து நைட் டைமில் இந்த கட்டேஷன் ப்ராசஸ் மூலமாக வந்து எவாப்ரேட் ஆகி வெளியே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 100 ml மேலே வந்து என்ன ஆகுது இந்த வாட்டர் வேப்பர் ஆகி வெளியே போகுது. இட்ஸ் வில் பி ஹேப்பன் இன் த நைட் டைம் ஒன்லி. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கட்டேஷன். ஸோ இந்த கட்டேஷனுடைய மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கட்டேஷன் இந்த பிளான்ட் இஸ் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். So first point, the gutations it will be allow the plant to remove the excess of water stored due to the high root pressure by the leaf margin. ஸோ இந்த கட்டோஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்து நம்ம பிளான்ட்டில் அதாவது ரூட் வந்து அதிகமான தண்ணியை வந்து கீழிருந்து மேலே வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதிகமான தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து லீவ் அதாவது பிளான்ட்லேயே வந்து எக்ஸஸ் ஆஃப் வாட்டர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து என்ன பண்ணுது இந்த கட்டேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் மூலமாக வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர்ஸை எல்லாமே வந்து என்ன பண்ணுது வெளியே கொடுக்குது. அதுதான் வந்து இந்த ரூட் ப்ரெஷர் மூலமாக தான் வந்து அந்த லீஃபில் வந்து அதிகமான வாட்டரை வந்து கொடுக்கறத வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Next one, the plant release the water from the hydrothode and ensuring the balanced environment for the cellular process. ஸோ இந்த கட்டேஷன் மூலமாக வந்து அந்த என்விரான்மெண்டல் இருக்கக்கூடிய வாட்டர் இந்த ஹைட்ரோதோட்ஸ் மூலமாக தான் வந்து வாட்டர் வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ இதனால் வந்து என்விரான்மெண்டல் வந்து இந்த செல்லுலார் ப்ராசஸ் வந்து பேலன்ஸாக வச்சுக்கூடியது. ஸோ இந்த மாதிரி எவாப்ரேஷன் ப்ராசஸ் நடக்கிறங்காட்டி தான் வந்து அட்மாஸ்பியர்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பசவு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ one of the main reason to the balance in the cellular process. So guttation it will be happening at the night and this prevent the risk of over hydrations and damaging to the plant. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா இந்த கட்டேஷன் அப்படிங்கிறது வந்து எந்த டைமில் தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இட்ஸ் வில் பி அக்கரிங் இன் த நைட் டைம். ஸோ இந்த நைட் டைமில் வந்து இந்த கட்டேஷன் நடக்கிறங்காட்டி என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ரேஷன்ஸ் வந்து ஓவரால் ஹைட்ரேஷன் ஆகிறதுக்கும் ஹைட்ரேஷன் ப்ராசஸ் ஆகிறதுக்கும் சரி இல்லை பிளான்ட் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறது எல்லாம் வந்து என்ன பண்ணுது இது தடுக்குது. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன் த கட்டேஷன் ப்ராசஸ். So guttation helps in the regulation of the internal pressure within the plant vascular system. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட் வாஸ்குலர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ப்ரெஷர் இருக்குமில்ல. ஸோ அந்த இன்டர்னல் ப்ரெஷர் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கறது வந்து இந்த கட்டேஷனுடைய மெயின் ஒர்க்காக இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு மெயினான ப்ராசஸாக இருக்கலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கட்டேஷன் அப்படிங்கிறது வந்து பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ரூட் ப்ரெஷரில் இருந்து அதோடைய வாஸ்குலர் டிஷ்யூஸில் வரக்கூடிய இன்டர்னல் ப்ரெஷர் வரைக்கும் இன்டர்னலாக இருக்கக்கூடிய ப்ரெஷர்லேருந்து எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த கட்டேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
ஸோ த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கட்டேஷன் இஸ் த இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இன் த லைஃப் ஆஃப் த பிளான்ட். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கட்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த கட்டேஷன் ப்ராசஸ் இல்லாட்டி இந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர்ஸ் வந்து வெளியே வந்து ரிமூவ் ஆகாது, ரிமூவிங் ப்ராசஸ் வந்து அதிகமாக நடக்காது. ஸோ அதனால் வந்து கட்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று, இந்த நம்ம பிளான்ட்ல நடக்கிறதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்றுன்னு சொல்லலாம். விச் கான்ட்ரிபியூட் த சிக்னிஃபிகண்ட்லி த ஓவரால் ஹெல்த் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிளான்ட். இந்த பிளான்ட்ல நடக்கக்கூடிய ஓவரால் ஃபங்க்ஷன்ஸ், அதோடைய ஹெல்த்தில் இருந்து பிளான்ட்டுடைய ஹெல்த் ஆகட்டும், பிளான்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், அதோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், அதோட எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கட்டேஷன் ப்ராசஸ் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ வே ஃபார் த மெயின்டைனிங் த வாட்டர் பேலன்ஸ். ஸோ இந்த ஸ்டொமேட்டா வந்து மார்னிங் டைமில் நடக்குது. அப்போ இந்த ஈவினிங் டைமில் வந்து வாட்டர் டெபாசிட் ஆகிறது வந்து அதிகமான இதாக இருந்துச்சுன்னா, ஸோ அப்போ அந்த அதிகமான வாட்டர் லெவலை வந்து எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நைட் டைம் இந்த கட்டேஷன் ப்ராசஸ் மூலமாக தான் வந்து அந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் லெவல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதனால் வந்து இந்த வாட்டரை பேலன்சிங் பண்ணுறதுல வந்து இந்த கட்டேஷன் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு பண்ணுது. ஸோ ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டிங் த எக்ஸஸ் ஆஃப் ஃப்ளூயிட் டு அவாய்ட் த இன்டர்னல் இம்பேலன்ஸ். Plant release the water through the hydrothodes to prevent overhydrations and potential cellular damage. ஸோ இந்த ஹியூமன் பீயிங்ஸ் நம்மளாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாடியில் வந்து லைஃப் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தோன்னா, நியூட்ரிஷன் ப்ராசஸ் நடக்குது, ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராசஸ் நடக்குது, எக்ஸ்கிரேட்டரி ப்ராசஸ் நடக்குது. ஸோ அதே மாதிரி பிளான்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரிஷன்ஸ் ப்ராசஸ் நடக்குது, எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ் நடக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராசஸ் நடக்குது. அதே மாதிரி என்ன நடக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன், எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸ் நடக்குது, நியூட்ரிஷன் ப்ராசஸும் வந்து நம்ம பிளான்ட்டில் வந்து நடக்குது, ரெஸ்பிரேஷன் ப்ராசஸும் நடக்குது. ஸோ இந்த எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸ்னால் வந்து எக்ஸஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸை நம்ம பாடியிலேருந்து நம்ம கழிவுகளை வந்து வெளியே அனுப்பினோம்னா தான் வந்து நம்ம பாடி நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பிளான்ட்டும் என்ன பண்ணுதுன்னா, அது பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதாவது வேஸ்ட் எக்ஸ்க்ரீட் பண்ணக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹைடத்தோட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன்ஸ் மூலமாக வந்து என்ன பண்ணுது, எல்லா மெட்டீரியல்ஸையும் வந்து லீஃப் மூலமாக வந்து எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸ் மாதிரி வெளியே விடுது. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டியூரிங் த நைட் டைம். ஸோ பிளான்ட் கண்டினியூ டு அப்சர்விங் த வாட்டர் ஃப்ரம் த சாயில், இட்ஸ் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் த ரூட் ப்ரெஷர். ஸோ இந்த பிளான்ட் என்ன பண்ணோம்னா கண்டினியூஸாக வந்து அதோட வாட்டர் ப்ரெஷரை வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன்ஸ் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கும், அதோட ரூட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாலும் சரி, மார்னிங் டைம் எப்படி எவாப்ரேஷன்ஸ் டொமேட்டோ மூலம் நடக்குதோ அதே மாதிரி நைட் டைம் வந்து கட்டேஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஹைடத்தோட்ஸ் அப்படிங்கக்கூடிய செல் மூலமாக வந்து the guttation process நடக்குது. So the gutations are situated at the leaf margin and help in the process of gutations. Compositions of gutations fluids containing essential minerals like, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் மினரல்ஸ்னால் என்னென்ன மினரல்ஸ் எல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம், மெக்னீஷியம், இந்த மாதிரி ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கட்டேஷன் ஃப்ளூயிட்ஸ், அந்த ஃப்ளூயிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா மெக்கானிசம் இருக்குது. அதாவது வந்து எல்லா மினரல்ஸுமே இருக்குது, எல்லா மினரல்ஸுமே வந்து பிளான்ட்டுக்கு தேவையானது போக இட்ஸ் வில் பி எவாப்ரேட்டிங். ஸோ தீஸ் காம்பனன்ட்ஸ் will playing the important role in the plant nutrition, energy storaging and growth. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் வந்து ஒரு பிளான்ட்டில் வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆகட்டும், பிளான்ட் ஸ்டோரேஜிங் ஆகட்டும், க்ரோத் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டிரான்ஸ்பிரேஷன். ஸோ டிரான்ஸ்பிரேஷனுக்கும் கட்டேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, இட்ஸ் அ லாஸ் ஆஃப் த வாட்டர் பை த பிளான்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் த வாட்டர் வேப்பர். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா வந்து வாட்டர் வேப்பர் ஃபார்மில் வந்து வெளியே வருது. இதில் வந்து வாட்டர் வந்து பியூர் வாட்டராக தான் இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷன்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தா லீவ்ஸ் அண்ட் யங் ஸ்டெம்ஸில் வந்து டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்குது. இட் டஸ் நாட் லீவ் எனிதிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த பிளான்ட். பிளான்ட்டோட சர்ஃபேஸில் வந்து எதையுமே கொடுக்கறது கிடையாது. இந்த டிரான்ஸ்பிரேஷன்ஸ் வந்து அக்கர் டியூரிங் த ஹாட்டர் பீரியட் ஆஃப் த டே. அதாவது டே டைம் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் தான் வந்து இந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்குது. இட்ஸ் வில் பி நெக்லிஜிபிள் டூரிங் த நைட் டைம். நைட் டைம் வந்து அந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கிறது கிடையாது. ஸோ இது வந்து மார்னிங் தான் நடக்கும், டே டைம் தான் நடக்கும், லீஃபில் தான் நடக்கும். இது பியூர் வாட்டர் மூலமாக நடக்கும். இது வந்து ஸ்டொமேட்டா, இந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு ஸ்டொமேட்டா மூலமாக தான் வந்து டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்குது.
Transpirations occurs through the stomata, lenticels and epidermal cells. Stomata can be open and closed. ஸோ இதுதான் வந்து காட் செல்ஸ் வச்சுருக்கு. ஸோ இந்த காட் செல்ஸ் மூலமாக தான் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் நடக்கும். ஸோ the transpiration itself causes the development of the negative pressures in the xylem of the plant. ஸோ இந்த transpiration process வந்து என்னன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர், இந்த xylem பிளான்ட்ல வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இட்ஸ் அக்கர் டியூரிங் த ட்ரை பீரியட். ஸோ இது வந்து ட்ரை பீரியட்ஸில் தான் வந்து என்ன ஆகும், இந்த transpiration process வந்து நடக்கும். ஸோ த transpirations continues even when the plant is under the water stress. ஸோ இந்த பிளான்ட் வந்து எப்போ ஒரு வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இருக்குதோ ஸோ அந்த டைம் வந்து கண்டினியூவாக வந்து இந்த கட்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ எக்ஸசிவ் டிரான்ஸ்பிரேஷன் ப்ரொடியூசிங் த வில்ட்டிங். ஸோ வில்ட்டிங் அதாவது இந்த செடி வாடுறதில் வந்து என்ன பண்ணுது, இது வந்து டிக்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி அந்த செடி வாடி கீழே விழுந்துருச்சுன்னா மறுபடியும் நியூ ஒன்றை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து டிரான்ஸ்பிரேஷன்ஸுடைய டிஃப்ரென்ஷியேட் நம்ம சொல்லலாம். ஸோ இதே வந்து கட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்னா, கட்டேஷன்ஸ் அப்படின்னா வந்து லாசஸ் ஆஃப் லிக்விட் ட்ராப்லெட் ஃப்ரம் த பிளான்ட். ஸோ பிளான்ட்ல இருந்து நிறைய ட்ராப்லெட்ஸ் எல்லாம் வந்து வர்றதா, அந்த பிளான்ட்ல வர்றதா வந்து கட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் அ கட்டேட்டட் இஸ் அ வாட்டர் த டைலூட் சொல்யூஷன் போத் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காகவும் இருக்கலாம், இல்லை இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாகவுமே வந்து இருக்கலாம். ஸோ இந்த கட்டேஷன்ஸ் காமன்லி அக்கர் அட் த மார்ஜின் ஆஃப் த டிப் ஆஃப் த லீவ்ஸ். ஸோ இந்த மாதிரி லீவ்ஸ் இருக்குன்னா அதில் அந்த மார்ஜினில் இருக்கக்கூடிய பிளேசஸில் தான் வந்து என்ன இருக்கும், அந்த கட்டேஷன், அந்த லீஃப் வந்து வெளியே வர்றது, உள்ளே போகிறது. ஸோ இதெல்லாமே வந்து எதில் இருக்கும்னா வந்து கட்டேஷன் ப்ராசஸில் தான் வந்து இருக்கும். அதாவது லீஃப் மார்ஜினில் தான் வந்து அந்த கட்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து நடக்கும். So and the incrustations of the salt is formed on the surface after the gutted liquid evaporations. So guttations mostly will be occurring during the night and early hours of the morning. So nightum நடக்கும், early morningum பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், இந்த guttation process வந்து நடக்கும். ஸோ கட்டேஷன்ஸ் அக்கர்ஸ் ஒன்லி த்ரூ த வாட்டர் வேப்பர். ஸோ கட்டேஷன் அப்படின்னா வந்து இது வந்து வாட்டர் வேப்பர் மூலமாக மட்டும்தான் நடக்கும். ஸோ த கட்டேஷன் இஸ் ப்ரொடியூஸ்டு ஒன்லி இட்ஸ் அ போர் ஆல்வேஸ் கெப்ட் இன் த ஓப்பன். இந்த கட்டேஷன் போர், அந்த ஹைட்ரோட்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து ஓப்பனிங் பொசிஷனில் தான் இருக்கும். It will be producing only the xylem shows the positive pressure. ஸோ இதில் கட்டேஷன்னா வந்து xylem வந்து பாசிட்டிவ் ப்ரெஷரை கொடுக்குது. இதே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா வந்து என்ன கொடுக்கும், நெகட்டிவ் ப்ரெஷரை வந்து கொடுக்கும். ஸோ கட்டேஷன் இட்ஸ் will be takes place during the humid period. ஸோ humid பீரியடில் தான் வந்து the கட்டேஷன் நடக்கும். இட்ஸ் does not occur condition of the water deficiency. வாட்டர் பற்றாக்குறையாக இருக்கும்போது என்ன ஆகாது, இந்த கட்டேஷன் அப்படின்னு கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து நடக்காது. ஏன் வந்து வாட்டர் டிஃபிஷியன்சி, அதாவது வாட்டர் பற்றாக்குறை, நீர் வந்து பற்றாக்குறையாக இருக்கும்போது ஏன் நடக்காதுன்னா, எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர் தான் வந்து அது வந்து வெளியே கொடுக்குதோ தவிர பிளான்ட்டுக்கு நீடடாக இருக்கக்கூடிய தேவையான வாட்டர்ஸ் எல்லாம் வந்து அது என்ன பண்ணாது, எடுத்து கொடுக்காது. ஸோ அங்கே அந்த பிளான்ட்டுக்கே வந்து தண்ணி இல்லாதப்போ எப்படி கட்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் இருந்தால் மட்டும்தான் வந்து கட்டேஷன் ப்ராசஸ் நடக்கும், இல்லாட்டி வந்து நடக்காது. ஸோ எக்ஸஸாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து நடக்கும். இட்ஸ் அதர்வைஸ் இட்ஸ் cannot occur in the deficiency. So the excessive guttation does not causes the loss of the turgidity. ஸோ இதே மாதிரி நிறைய வாட்டர்ஸ் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ கட்டேஷன் ப்ராசஸ் வந்து எக்ஸசிவாக நடக்குது அப்படிங்கிறப்ப வந்து இது வந்து அந்த டர்ஜிட்டி, அந்த செல்லை வந்து உப்பர தன்மையெல்லாம் வந்து இது என்ன பண்ணாது, எந்த ஒரு பாதிப்புமே வந்து அந்த செல்லுக்கு வந்து கொடுக்காது. ஸோ இதான் வந்து அந்த does not it will be losing any losses in the turgidity. ஸோ இந்த கட்டேஷன்ஸோடைய டிஃப்ரென்ஷியேட், கட்டேஷன்னா என்ன, டிரான்ஸ்பிரேஷன்னா என்னன்னு ஒரு டிஃப்ரென்ஷியேட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டேபிள் காலமில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன்ஸ்
டிரான்ஸ்பிரேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து டியூரிங் த டே டைம் நடக்கக்கூடியது. இதே வந்து கட்டேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன நடக்கக்கூடியது, நைட் டைமில் நடக்கக்கூடியது. ஸோ டிரான்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னா வாட்டர் லாஸஸ் அஸ் அ வேப்பர் ஃபார்மில் தான் வந்து வாட்டர் லாஸ் ஆகுது. அதே வந்து கட்டேஷனில் பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் லாஸ்ட் ஆஸ் அ லிக்விட் ஃபார்மில் தான் வந்து, அதாவது தனித்தனியாக விழுகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அப்படியே கண்ணுக்கு தெரியாமல் எவாப்ரேட் ஆகி போயிடும். அதேமாதிரி டிரான்ஸ்பிரேஷனில் வாட்டர் டிரான்ஸ்பிரேட் இஸ் பியூராக இருக்கும். இதில் வந்து வாட்டர் இஸ் லாஸ்ட் இன் த கட்டேஷன் ரிச் இன் மினரல்ஸோடு தான் வந்து அது என்ன வாட்டர் லாஸ் ஆகும். ஸ்டொமேட்டா பிரிங்கிங் அபவுட் திஸ் ப்ராசஸ். ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டொமேட்டா வந்து மூலமாக நடக்குது. அதே இந்த கட்டேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எதனால் நடக்குது, ஹைடோதோட்ஸ் மூலமாக நடக்குது. இந்த டிரான்ஸ்பிரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட் அண்ட் கண்ட்ரோல் த ஃபினாமினன். இது கட்டேஷன் வந்து இட்ஸ் கேனாட் அன்கண்ட்ரோல் த ஃபினாமினன்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸ் மூலமாக வந்து டெம்பரேச்சர் ஆஃப் த லீஃப் அண்ட் த பிளான்ட் இஸ் டிக்ரீஸ்டு. ஸோ பிளான்ட்டோட டெம்பரேச்சருமே அந்த லீஃபில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சருமே பிளான்ட்லேயும் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து இந்த ப்ராசஸ் மூலமாக வந்து அந்த டெம்பரேச்சர் மூலமாக வந்து இந்த ப்ராசஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே வந்து இட்ஸ் நோ சச் எஃபெக்ட் டேக்ஸ் பிளேஸ் ஹியர். ஸோ இது நைட் டைம் நடக்கிறங்காட்டி, கட்டேஷன் ப்ராசஸ் வந்து நைட் டைம் நடக்கிறங்காட்டி ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவ் எதுவுமே வந்து இந்த கட்டேஷன் ப்ராசஸில் இல்லை. இதுதான் வந்து கட்டேஷனுக்கும் டிரான்ஸ்பிரேஷன்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஷியேட். ஸோ இந்த ஓவர்வியூவில் வந்து நம்ம கட்டேஷன்னா என்னென்னு பார்த்தோம், டிரான்ஸ்பிரேஷன்னா என்னென்னு பார்த்தோம். கட்டேஷனுக்கும் டிரான்ஸ்பிரேஷன்ஸுக்கும் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு 10 டிஃப்ரென்ஷியேட் பார்த்தோம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கட்டேஷன் பார்த்தோம். ஸோ கட்டேஷன் அப்படிங்கிறது வந்து வாட்டர் வித் மினரல்ஸோடு எவாப்ரேட் ஆகுது. டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து வாட்டர் வேப்பர்ஸ் மூலமாக வந்து எவாப்ரேட் ஆகுது. இதோட டிஃப்ரென்ஷியேட் என்னென்னுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ லெட் பி ப்ராக்டிசிங் சம் கொஸ்டின் ரிகார்டிங் திஸ் டாபிக். So the first question, guttation involving the loss of water in the form of dash. So loss of guttation வந்து வாட்டர் லாஸ் ஆகிறது என்ன ஃபார்மில் வந்து வாட்டர் லாஸ் ஆகும்? ஆப்ஷன் ஏ வேப்பர், ஆப்ஷன் பி லிக்விட் ட்ராப்லெட், ஆப்ஷன் சி ஐஸ், ஆப்ஷன் டி நன். ஸோ இது வந்து கட்டேஷன்னா வந்து லிக்விட் மாதிரி ட்ராப்லெட்ஸாக தான் ஆகும். இதே ஸ்டொமேட்டாவில் டிரான்ஸ்பிரேஷன்னா தான் வந்து வாட்டர் வேப்பர் மூலமாக ஆகும். ஸோ ஆப்ஷன் பி த லிக்விட் ட்ராப்லெட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். So the next question, the transpirations occurs through which structure? ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷன் வந்து எந்த ஸ்ட்ரக்சர் மூலமாக வந்து இந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது? ஆப்ஷன் டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் ஆப்ஷன் ஏ ஹைடோதோட்ஸ், ஆப்ஷன் பி லென்டிகிள்ஸ், ஆப்ஷன் சி ஸ்டொமேட்டா, ஆப்ஷன் டி கியூட்டிக்கிள். ஸோ இந்த கியூட்டிக்கிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லீஃபில் இருக்கக்கூடிய ஒரு அவுட்டர் லேயர், ஒரு வேக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய கோட்டுக்கு லேயருக்கு பேர் தான் வந்து கியூட்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸில் நடக்கிறது. லென்டிகிள்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டெம்மில் இருக்கக்கூடியது, அதோடைய பார்க்கில் வந்து இருக்கக்கூடியது. ஹைடோதோட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து கட்டேஷனுக்கு யூஸ் ஆகுது, ஒரு ஸ்மால் ஃபுட் லைக் ஸ்ட்ரக்சர். அப்போ டிரான்ஸ்பிரேஷனுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஸ்டொமேட்டா இஸ் த கரெக்ட் ஆன்சர். Guttation takes place through the specialized pore is called. ஸோ இந்த guttation வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு போர் இருக்குது. அந்த போருக்கு பேர் என்ன? ஆப்ஷன் ஏ ஸ்டொமேட்டா, ஆப்ஷன் பி லென்டிகிள்ஸ், ஆப்ஷன் சி ஹைடோதோட்ஸ், ஆப்ஷன் டி கியூட்டிக்கிள். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், ஸ்டொமேட்டா அப்படின்னா வந்து டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ். ஸோ லென்டிசில்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா வந்து இது வந்து பார்க்கில் இருக்கக்கூடியது. ஹைடோதோட்ஸ்னால் வந்து கட்டேஷனில் இருக்கக்கூடியது. கியூட்டிக்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது அப்படின்னா இது வந்து லீஃபில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த கட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னாலே வந்து எதில் இருக்கும்? ஆப்ஷன் சி ஹைடோதோட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். So what is the main driving force behind the guttation? So main driving force வந்து கட்டேஷனுக்கு பின்னாடி எந்த ஒரு மெயின் ஃபோர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ எவாப்ரேஷன் ப்ராசஸ், ஆப்ஷன் பி ரூட் ப்ரெஷர், ஆப்ஷன் சி டிரான்ஸ்பிரேஷன் ஃபுல், ஆப்ஷன் டி லைட் இன்டென்சிட்டி. ஸோ எவாப்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஸ்டொமேட்டாஸ் மூலமாக லீஃபில் நடக்கக்கூடியது.
ரூட் ப்ரெஷர் தான் வந்து இட்ஸ் அ மெயின் டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் த கட்டேஷன். டிரான்ஸ்பிரேஷன் ஃபுல் அப்படிங்கிறது இந்த xylem மூலமாக வரக்கூடியது, தட் இஸ் அசண்ட் அப்சார்ப். லைட் இன்டென்சிட்டி எல்லாமே வந்து இட்ஸ் அ ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து எதாவது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் கட்டேஷனையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், டிரான்ஸ்பிரேஷன்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஸோ இது மெயின் ஃபோர்ஸஸ் பிஹைண்ட் த கட்டேஷன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, ரூட் ப்ரெஷர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். So fifth question, the water lost during the guttation is. So guttation மூலமா வந்து வெளியேறக்கூடிய waters வந்து என்னவா இருக்கும்? It will be the pure water. It's containing the inorganic salt and sugar. And option C பார்த்தீங்கன்னா வந்து it's a having the distilled water. அண்ட் ஆப்ஷன் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் த எபோவ். ஸோ இந்த கட்டேஷன் ப்ராசஸ்னாலுமே கட்டேஷன் அப்படின்னாலே வந்து அந்த ப்ராசஸ்லேயும் வந்து வாட்டர்ஸ் எல்லாம் வந்து வெளியே வரும். எவாப்ரேஷன் ப்ராசஸ் மாதிரி தான் அந்த ஹைட்ரோதோட்ஸ் மூலமாக தான் வந்து வாட்டர் லெவல் வந்து வெளியே வருது. ஸோ அப்படி அது வெளியே வரும்போது என்ன மாதிரி ஒரு இதாக வரும்? ஆப்ஷன் ஏ பியூர் வாட்டராக இருக்குமா அதில்? ஸோ அந்த கட்டேஷன் ப்ராசஸில் வரக்கூடியது வந்து பியூர் வாட்டராக இருக்குமா, இல்லை இந்த மினரல்ஸோட இன்ஆர்கானிக் சால்ட்டு, சுகர் கண்டென்ட்டு இது கூட சேர்ந்து வருமா, இல்லை டிஸ்டில்டு வாட்டர் அதை விட ஒரு பியூர் வாட்டராக வந்து இருக்குமா, இல்லை எதுவுமே வந்து இருக்காதா அப்படிங்கும்போது என்னவா இருக்கும்? இட்ஸ் வில் பி கண்டெய்னிங் த இன்ஆர்கானிக் சால்ட் அண்ட் சுகர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். So water lost during the guttation now it's containing the inorganic salt or sugar is the correct answer. So next class நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா C3 pathway. ஸோ C3 pathwayல பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்த கார்பன் காம்பவுண்ட் கார்பன் ஃபிக்சேஷன் pathway Calvin cycles உடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வருதுன்னு சொல்லிட்டு we will discuss on the next class. So I hope you are understand about this video. Study well. We will meet on the next class. Thank you.